டேய் என்னாச்சுடா, நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? கிளாஸ் ரூம்ல கிளாஸ் எடுக்கிறது எதுவுமே பிடிக்கவே இல்லடா. சப்ஜெக்ட் எதுவுமே புரிய மாட்டேங்குது. மூளையே குழம்பிடும் போல இருக்கு. உனக்கு ஏதாவது புரியலன்னா சொல்லுடா, நான் உனக்கு கிளியர் பண்ணி தரேன். கிழிச்ச, உனக்கே ஒண்ணும் புரியாதுன்னு நீ மண்டை ஆட்டிட்டு முடிச்சிட்டு இருப்ப. நீ எனக்கு சொல்லித்தர போறியா? ஏன்டா இருக்கிற இன்சியல காமெடி பண்ணிட்டு இருக்க? இல்லடா, அப்படி சொன்னாவது நீ கொஞ்சம் ஜாலியா இருப்பேன்னு தான் சொன்னேன். இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கலடா. பாடம் எடுக்கிற மிஸ் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியுற மாதிரி பாடம் எடுத்தாதானே நமக்கும் புரியும். மண்டையில ஏற மாதிரி எடுக்கணும். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவங்க பாட்டுல வர்றாங்க, சப்ஜெக்ட வாசிக்கிறாங்க, அதோட போயிடுறாங்க. கொஸ்டின் மட்டும் கொடுத்துடுறாங்க. நாளைக்கு ஹோம்ஒர்க் எழுதிட்டு வாங்கன்னு எழுதி போட்டுட்டு போயிடுறாங்க. இடையில இருக்கிறது ஒண்ணுமே புரியாம இருக்கும்போது நம்ம என்னக்க அந்த புக்ல எழுதுறதுன்னு ஒண்ணுமே தெரியல போ. நம்ம எப்படிதான் இந்த ஸ்கூல்ல 9 வருஷம் படிச்சோன்னு தெரியல. இப்ப வேற 10th பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. நம்ம இந்த மிஸ் சொல்லி தரதை வச்சு நம்ம என்ன எப்படிதான் எக்ஸாம் எழுத போறோம்னு தெரியல. அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். பேசானே வேற கிளாஸ் மிஸ் போடலான்னு சொல்லி நான் பிரின்சிபல் கிட்ட சொல்ல போறேன். நீ மட்டும் சொன்ன